ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. இன்றைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே இந்த சபைக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் நம்முடைய சபைக்காக தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 126ஆம் சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கர்த்தர் என்னுடைய நினைவில் கர்த்தர் எனக்கு தந்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை முழுவதும் வாசிப்பீர்கள் என்றால் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்படின்னா நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுல 3வது வசனம், அதுதான் பிரத்யட்சமாய் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக. இந்த 12வது மாதம் வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்களை கொஞ்சம் திருப்பி பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் அத்தனை பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலும் நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன், அது நிமித்தமாய் உன்னை நான் மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்கிற பெரிய காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மகிழ்ந்திருக்க பண்ணுவார். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. புறஜாதியார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதியார்கள் சொல்லிக் கொண்டார்கள் என்று 126ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. இங்கே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக. புறஜாதியாரும் சொல்லுகிறார்கள், இவர்களும் சொல்லுகிறார்கள். 2 பேரும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. அந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. இந்த சங்கீத பகுதியில் வாசிக்கிறோம், இந்த பெரிய காரியங்கள் செய்யப்படுவதற்கு இவர்கள் பிரயாசமும் பட்டார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். கண்ணீரோடு விதைத்தார்களாம், கம்பீரத்தோடு அறுவடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருக்காக ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களுக்கும் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஆண்டவர் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு பிரயாசத்தை எடுக்கிறோம்ல, நமக்கு பிரதிபலன் உண்டு. சபைக்கு வர வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுகிறோம்ல, அதற்கு கர்த்தர் பிரதிபலனை வைத்திருக்கிறார். வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று வேதத்தை தியானிக்கிறோம் அல்லவா, வேதத்தை வாசிக்கிறோம் அல்லவா, அப்போ ஆண்டவர் அதற்கு பிரதிபலனை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக என்னால் முடிந்த ஒரு சின்ன ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து செய்கிறோம் அல்லவா, ஆண்டவர் அதற்கு பிரதிபலன்களை வைத்திருக்கிறார். நம்முடைய பிரயாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பிரதிபலனை வைத்திருக்கிறார். வேதாகமத்தை பார்ப்பீர்கள் என்றால் எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்துக்கு நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் அநீதியுள்ளவர் அல்ல.
உங்களுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்கிறதினால் அவர்களுக்கு செய்து வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்து அவர் சொல்லுகிறார், அந்த பிரயாசத்திற்கு நான் உனக்கு பிரதிபலனை தருவேன், அதை நான் மறப்பது இல்லை அப்படிங்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக நம்ம பட்ட பிரயாசத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதை நினைவில் வைத்து அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கடந்த 11 மாதமாய் நீங்க பட்ட அத்தனை பிரயாசத்துக்கும் உரிய பிரதிபலனை கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரயாசப்பட்டோம் இல்ல, எத்தனை முயற்சிகள் எடுத்தோம், எத்தனை நேரம், எத்தனை கடினமான பாதைகளிலும் நாம் பொறுமையாய் காத்திருந்தோம். நம்ம பட்ட அத்தனை பிரயாசத்துக்கும் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்துல உனக்கு பிரதிபலனை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அவர்களுக்கு பிரதிபலன் கொடுத்தார் வேகமாய் நான் சொல்லுகிறேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. அங்க மகதலேனா மரியாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவ இயேசு அங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவ ஒரு நலதம் என்கிறதான ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல ஊற்றி அவரை பணிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். அப்படி செய்யும் போது சிலர் அவளை பார்த்து விசனம் அடைந்து, இவள் இப்படி வீணாய் செய்கிறாளே, இதை 300 பணத்திற்கு விற்கலாமே, அந்த பணத்தை தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனா இயேசு அவர்களை நோக்கி, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக அவர் சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தால், எனவே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவளை நினைப்பதற்கு அங்கே இவளை குறித்து சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன பிரயாசம் எடுத்தால், இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாம் திரள் கூட்டமா வந்தாங்க. ஆனா இந்த மகதலேனா மரியாள் என்கிற இந்த சகோதரி மட்டும் வீட்டில் இருக்கிற இந்த நலதம் என்கிறதான அந்த வெள்ளைக்கல் இந்த பரணியை அவள் கொண்டு வந்து, அது விலையேற பெற்ற ஒன்று. அவர் சொல்றாரு, 300 பணத்துக்கு அதை விற்கலாமா? ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக 300 பணத்திற்கு விற்கக்கூடிய அவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவள் ஊற்றி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக அவரை பணிந்து கொள்ளுகிறாள். ஆண்டவரை நம்ம மகிமைப்பட ஒரு சின்ன பிரயாசம் எடுக்கிறார். இயேசுவுக்காக ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொல்லி, விலையேற பெற்றதா இருந்தா கூட பரவாயில்லை, நான் ஒன்றை செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன பிரயாசம் எடுக்கிறாள். அந்த பிரயாசம் ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சரியாக இல்லை என்று தோன்றியது. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, இல்லப்பா, தரித்திரர் எப்பவும் உங்க கூட இருக்கிறாங்க, ஆனா இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் பேசப்படக்கூடிய அளவுக்கு இவளுடைய பிரயாசம் நான் பதில் கொடுக்கிறேன், பலன் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கக்கூடியவர். ஆமென் சொல்லுங்க. சின்ன பிரயாசமா இருக்கலாம், பெரிய பிரயாசமா இருக்கலாம், எந்த பிரயாசமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். 11 மாதம் நீங்க எத்தனை பிரயாசத்தை ஆண்டவருக்காக பட்டிருக்கிறீங்க, சர்ச்சுக்காக எடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய காணிக்கைகள் எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க, உங்களுடைய நேரத்தை எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு தந்த பொறுப்புகளில் எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் அந்த வேலைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சில நேரங்கள் சில ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு கொடுத்த போது அந்த ப்ராஜெக்டை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க தாராளமாய் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தீர்களே. இதெல்லாம் மற்றவங்க யோசிக்கலாம், ஏன் இதெல்லாம் இப்படி போய் நீ செய்யற, ஏன் இப்படி போய் முன்னால் போய் நிற்கிற, ஏன் இவ்வளவு பணத்தை நீ அவருக்கு கொடுக்கிற, ஏன் இவ்வளவு காரியத்தை செய்யற, அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்னு சொன்னாலும் அதெல்லாம் பெருசா ஏன் நீ பார்க்க. இந்த டிசம்பர் மாதத்துல எத்தனை ப்ராஜெக்ட், இவருக்கு என்ன சாப்பாடு போடணும்னு நம்ம கேட்டோமா? நீ சொல்லுவ அப்படி உட்கார்ந்து. எனக்கு தெரியும், நான் 30 வருஷம் இந்த மாதிரி சர்ச்சில் பாஸ்டா இருக்கேன்ல, யார் எப்படி சொல்லுவீங்க, யார் எப்படி நினைப்பீங்க எனக்கு தெரியும். நீங்க நினைப்பீங்க, இவர் யார் சாப்பாடு போட சொன்னது இவ்வளவு பேருக்கு, இவர் வாட்டுக்கு போக வேண்டியதானே, இவரை யார் துணி எடுக்க சொன்னது, ஏழைகளுக்கு கொடுக்கங்காரு, அதுக்கு கொடுக்கங்காரு, எல்லாத்துக்கும் எங்க இருந்து கொண்டு வராரு, இங்கதான் ஒரு ப்ராஜெக்ட போடுறாரு, கொடுங்கிறாரு, எங்க போய் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பல எண்ணத்தை பிசாசு உனக்குள்ள கொண்டு வருவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்திரீ ஒரு நற்கிரியை அவள் செய்ய வரும்போது அதை பலவிதமா பேசுறாங்க. ஆனா அதையெல்லாம் இயேசு சொல்லல, உன்னுடைய பிரயாசத்துக்கு நான் பலன் கொடுக்கிறேன்,
நீ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மகதலேனா மரியாளுக்கு அவருடைய பிரயாசத்துக்கு பலன் கொடுத்தவர் ஏன் உன் பிரயாசத்துக்கு பலன் கொடுக்க மாட்டார்? உங்க பிரயாசத்துக்கு எல்லாம் பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ அடையாமல் போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய பிரயாசத்துக்கு எல்லாம் இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் அவர் எனக்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் இப்போ இதனுடைய பலன் என்ன? ஆண்டவர் இவளுக்கு கொடுத்த பலன் என்ன? இதை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, இயேசு இவளுக்கு தந்த பலன் என்னன்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த போது முதலாவது அவர் யாருக்கு தரிசனமானார்னா, இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் அவர் தரிசனமாகிறார். ஆமென் சொல்லுங்க. இதனுடைய பலன் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் போது முதலாவது தன்னை வெளிப்படுத்தியது யாருக்குன்னா, இந்த மகதலேனா மரியாள். ஒரு சின்ன பிரயாசப்பட்ட, அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுத வல்லமையை முதல் முறையாய் கண்ட ஒரு மகதலேனா மரியாவாக கர்த்தருடைய அவளுடைய பேர் எழுதுவதற்கு தேவன் உதவி செய்தார். நீ எடுக்கிற அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து உனக்குரிய பிரதிபலனை கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் லூக்கா எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடு மரணத்தில் இயேசு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது திடீரென்று அங்க சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படியாக அதை அவன் மேல் வைத்தார்கள். அவனா விரும்பி அந்த சிலுவையை நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லல. அங்க இருக்கிறவர்கள் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய அவனை கூப்பிட்டு அவன் மேல அந்த சிலுவையை சுமப்பதற்காக வைத்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் பலவந்தம் பண்ணப்பட்டான். பலவந்தம் பண்ணி தான் அந்த சிலுவையை சுமக்க வைத்தார்கள். இயேசு சிலுவையை சுமந்தார்ல, அந்த சிலுவையினுடைய வெயிட் 180 கிலோ வெயிட் உள்ளதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இயேசு சுமந்த சிலுவையினுடைய வெயிட் 180 கிலோவா இருந்துச்சு. இந்த 180 கிலோ வெயிட்டை இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் எவ்வளவு தூரம் கொண்டு போனான் தெரியுமா? எவ்வளவு தூரம் கொண்டு போனான் தெரியுமா? வெறும் 20 மீட்டர் மட்டும்தான் தூக்கிட்டு போனான். 20 மீட்டர் மீன்ஸ் ஒரு 65 அடி தூரம். நம்ம சர்ச்சில் பாதி தூரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சர்ச்சு 120 அடி நீளம். நம்ம சர்ச்சில் ஃப்ரண்ட்ல இருந்து பாதி தூரத்துக்கு மட்டும்தான் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் இந்த 180 கிலோ வெயிட் உள்ள இந்த சிலுவையை தோல்ல தூக்கி சுமந்துட்டு வந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இயேசு பாருங்க, அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பிரதிபலனை கொடுக்கிறார் பாருங்க. இயேசு தந்த பிரதிபலன் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நீகார் என்னப்பட்ட அந்த சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக. இந்த சிரேனே ஊரானாகிய லூகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்க, இங்க இவங்களுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இவர்கள் எல்லோரையும் இவருடைய பிரயாசத்துக்கு எல்லாம் தேவன் உயர்வை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் பாருங்க அங்க உயர்வை உண்டு பண்ணுகிறார். ஒரு சின்ன பிரயாசம் தான், ஒரு 20 மீட்டர் தான் அவன் பிரயாசம் எடுத்தான். அவ்வளவுதான், 20 மீட்டர் மட்டும்தான் அவன் பிரயாசம் எடுத்தான். ஆனா அந்த பிரயாசத்துக்கு கர்த்தர் பிரதிபலனை கொடுக்கிறார். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை கொடுப்பார். என்ன பிரதிபலன்? இன்றைக்கு ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு வேகமாக எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அவர் செய்யக்கூடிய பிரதிபலன் என்ன? ஒரு 15 நிமிடத்தில் என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கணும். நீங்க குறித்து கொள்ளுங்கள். சாயங்காலம் ஜபத்தில் உங்களை ஜபத்தில் நடத்தும் போது இந்த 7 பாயிண்டை சொல்லி நான் உங்களை ஜபத்தில் நான் நடத்துவேன். அவர் செய்யக்கூடிய பிரதிபலன் என்ன? அவர் செய்கிற பிரதிபலன் என்னன்னா, பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. 11 மாதத்துக்கும் கட்பட்ட அத்தனை பிரயாசத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல தேவன் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்யக்கூடிய 7 பெரிய காரியங்கள் என்ன? முதலாவது அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு செய்யக்கூடிய பெரிய பிரதிபலன் என்னன்னா, பரலோகம் என்கிறதான
ஒரு பெரிய பாக்கியத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்காக திட்டம் பண்ணி இருக்கிறார். அது ஒரு பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தாவீதை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். தாவீது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய கைகளினால் ஏராளமான ரத்தத்தை நீ சிந்திச்சப்பா, அதனால எனக்காக கட்டக்கூடிய ஆலயம் அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அதனால நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் நீ சமகரித்து வைத்துக் கொள்வதற்கு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா நீ எனக்காக கட்டக்கூடிய ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான். அப்படி அந்த ஆலயத்தை அவன் கட்டட்டும். ஆனா உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். நீ அந்த வீட்டில் சுகமாய் குடியிருப்பாய் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன், நீ அந்த வீட்டில் நீ சுகமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அவர் சொன்னாரு, நீங்க 7ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை வாசிப்பீங்க அப்படின்னா 18, 19, 20, 21 வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா தாவீது சொல்றாரு, ஒரு வீட்டை நான் கட்டுறதுக்கு நான் என்னப்பா அவ்வளோ ஒரு பாத்திரம், அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பாத்திரம் இல்லை, நான் தேவாலயத்தை தான் கட்டணும்னு நினைச்சேனே ஒழிய எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கல. தேவாலயம் கட்டப்படாம எப்படி மச்சிப்பாவப்பட்ட வீட்டில் நான் குடியிருக்க முடியும்? தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திரைச்சீலைகளுக்கு கீழே இருக்கும் போது நான் மச்சிப்பாவப்பட்ட வீட்டில் எப்படி நான் குடியிருக்க முடியும்? அதெல்லாம் என்னால முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், அந்த வீட்டில் நீ சுகமாய் தங்கி இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் சொல்றார் பாருங்க, 19வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரே உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. அவர் சொல்றாரு, எனக்கு நீ கட்டக்கூடிய, நான் கட்டணும்னு நினைச்ச வீடு எது அப்படின்னா தேவாலயம். ஆனா எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரேன்னு நீர் சொல்றீர, அந்த வீட்டில் நான் சுகமா குடியிருப்பேன் நீர் சொல்லுகிறே. ஆனா தாவீது சொல்லுகிறார், வெகு தூரமாயிருக்கும் காலத்தின் செய்தியை எல்லாம் எனக்கு சொல்றீரு. அவர் சொல்றாரு, எனக்கு இதுவல்ல நிரந்தரமான வீடு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேதுரு மரங்களினால் கட்டப்பட்டிருக்கிற இந்த வீடு என்னுடைய நிரந்தர வீடு அல்ல. அவர் சொல்லுகிறார், வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி. அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டிலே தாவீது, எனக்கு பரலோகத்தை நீர் வைத்திருக்கிறீர், பரலோக ராஜ்யத்தை எனக்காக நீர் ஏற்படுத்துகிறீர், அந்த பரலோக ராஜ்யம் தான், அந்த வீடு தான் எனக்கு மேலான வீடு அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21வது வசனத்துல நீங்க பாருங்க, 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வாக்குத்தத்தத்து நிமித்தமோ உம்முடைய சித்தத்தின்படியோ இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். இந்த வீடு மட்டுமல்ல, நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த பூலோக வீடு மட்டுமல்ல, என்னுடைய மகன் கட்டப்போகிறது, அந்த என்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டப்போகிற அந்த தேவாலயமாகிய வீடு மட்டுமல்ல. அவர் சொல்லுகிறார், வெகு தூரமாக இருக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தையோ எனக்காக நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிப்பதற்கு நீர் தயவு செய்திருக்கிறீரே. அப்ப ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது பெரிய காரியம் என்னன்னா, இந்த உலக ஆசீர்வாதத்தை காட்டிலையும் ஆண்டவர் நம்ம மரித்ததற்கு அப்புறமாக நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற பெரிய பரலோக ராஜ்யம். ஆமென் சொல்லுங்கள். அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய காரியம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் பரலோகத்துக்கு போகணும்னு? ஆமென் சொல்லுங்கள். இந்த உலக வாழ்க்கை நமக்கு இது சொந்தம் அல்ல. இந்த வாழ்க்கை நமக்கு கொஞ்ச காலம் மட்டும்தான். ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிய போகிறது. ஆனால் நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை முடிந்தாலும் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. அது நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணி கொடுப்பாராக. இந்த டிசம்பர் மாதத்தில் அதை நம்ம தியானிக்கணுங்கிறத கர்த்தர் என் உள்ளத்தில் அந்த பாரத்தை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை.
இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. கர்த்தர் பரலோகம் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். இரண்டாவது அவர் நமக்கு செய்கிற இன்னொரு பெரிய காரியம் எது என்று சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா, அவர் நம்மை ரட்சித்தது நமக்கு பெரிய காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. நம்மளை தெரிந்து கொண்டார் பாருங்க. நம்மை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய காரியம். அதை குறித்து நான் அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் விரிவாய் பிரசங்கம் பண்ணுவேன். அவர் எப்படி நம்மை ரட்சித்தார், ரட்சிப்பு எப்படி நமக்கு வந்தது, இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரம் உங்களோடு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாய் கடந்து போக வேண்டும். ரட்சிப்பு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற பெரிய காரியம். மூன்றாவது, ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் செய்யக்கூடிய மூன்றாவது பெரிய காரியம், யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதே போல யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிப்பீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் உனக்கு தருகிற பிரதிபலன் என்ன? முதலாவது பரலோகம். இரண்டாவது, அவர் உனக்கு தருகிற பிரதிபலன் என்ன? ரட்சிப்பு. மூணாவது, அவர் உனக்கு தருகின்ற பிரதிபலன் என்ன? அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன அப்படின்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக யோபு சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நெருக்கத்தில் இருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது, உபத்திரவத்தில் இருக்கும் போது யோபுவுக்கு கர்த்தர் செய்யக்கூடிய பெரிய காரியம் அவர் சொல்றாரு, அது ஆராய்ந்து முடியாததா இருக்க போகிறது. இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். நான்காவது, அவர் என்னுடைய பிரயாசத்துக்கு தருகிற பிரதிபலன், பெரிய காரியம் என்ன? யோவேல் எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அவர் தருகிறார், எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? ஆண்டவரை நாம மகிமைப்பட அவர் சொல்றாரு, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கடந்த 11 மாதம் நீ ஆண்டவருக்காக எடுத்த எஃபர்ட், ஆண்டவருக்காக பட்ட பிரயாசம், ஆண்டவருக்காக நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள், இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, நீ மகிழ்ந்து களி கூறு, நீ பயப்படாத, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன். எப்படிப்பட்ட பெரிய காரியம்? 22ல இருந்து நீங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காக்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலன் தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியாக கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்ற காலத்தில் வர்ஷிக்க பண்ணுவார். 24வது வசனம், கலங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் எப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்யறாரு? பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உனக்கு நான் செய்யக்கூடிய ஒன்னொன்னும் பெருசா இருக்குங்கிறாரு. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. நீ சம்பூரணமா சாப்பிடுவ, நீ திருப்தியா இருப்ப, உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் நீ துதிப்ப. என் ஜனத்தை நான் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டேன். நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. 5வது, அவருக்காக நான் எடுத்த பிரயாசத்துக்காக அவர் எனக்கு தருகின்ற பெரிய காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம்
வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. அதில் அவர் சொல்றார் 16வது வசனத்தில், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. எல்லா ஜனங்களும் பயப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நின்று நமக்காக இந்த மாதத்தில் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கண்கள் நின்று அதை பார்க்குமாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் நின்று பார்க்கும். ஆண்டவர் நமக்காக இந்த மாதத்தில் அவர் யுத்தம் பண்ண போகிறார். அவர் செய்யக்கூடிய யுத்தத்தை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்க சும்மாவா நிக்க போறீங்க? நீங்க யுத்தம் பண்ண போறதில்லை. இந்த டிசம்பர் மாதம் நீங்க எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உனக்கு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீ நின்னு பார்க்க போற, அவ்வளவுதான். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. 11 மாதமா போராடுனீங்கல்ல, 11 மாதமா வழக்காடுனீங்கல்ல, 11 மாதமா நம்ம அலக்களிக்கப்பட்டோம் அல்லவா, 11 மாதமா எத்தனை போராட்டங்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்ட பிரயாசத்துக்கு எனக்காக நீ பிரயாசம் எடுத்ததுனால இந்த டிசம்பர் மாதத்தில் நான் செய்யக்கூடிய பிரதிபலன், நான் செய்யக்கூடிய பெரிய காரியம் என்னன்னா, உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். எந்தெந்த இடத்துல யுத்தம் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் நீங்களும் நானும் இந்த மாதத்தில் நின்று பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 11 மாசமா செய்யாத அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் வச்சு செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நின்று பார்க்க போற, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆறாவது அவருக்காக நான் பட்ட பிரயாசத்துக்காக அவர் எனக்கு தருகின்ற 6வது பலன், பெரிய காரியம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. தாவீது தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியத்தை செய்வ. கர்த்தருக்காக நீ பிரயாசம் எடுத்ததுனால என் பிரயாசத்தை பார்க்கிறார், உன் பிரயாசத்தை பார்க்கிறார். இப்படி நம்ம பிரயாசத்தை கர்த்தர் பார்த்ததுனால அவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நீ மென்மேலும் பலப்பட போகிறாய். இந்த டிசம்பர் மாதத்தில் அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம், நீங்க மென்மேலும் பலப்பட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலன் அடைய பண்ண போகிறார். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், நன்மைக்கு மேல நன்மை, இடத்துக்கு மேல இடம், வீட்டுக்கு மேல வீடு, சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் எக்ஸ்ட்ராவா உனக்கு கொடுத்து கர்த்தர் உன்னை பலத்துக்கு மேல பலனட வைப்பார். ஆமென். மென்மேலும் பலப்படுவாய். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். 7வது அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? எரேமியா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். அவர் செய்யக்கூடிய 7வது பெரிய காரியம் என்ன? நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை தேவன் உனக்கு இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஆண்டவரை நம்ம மகிமைப்பட்ட 7 காரியங்களை உனக்கு சொன்னேன். முதலாவது, அவர் எனக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம், எனக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோகம். அதுக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அவ்வளவு பெரிய பரலோகத்தையே அவர் எனக்காக கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சின்ன பிரயாசப்பட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பரலோகத்தை கொடுத்திருக்கிறார். 2வது, அவர் எனக்காக செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவனுக்குமே கிடைக்காத அந்த ரட்சிப்பை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய காரியம். 3வது, அவர் எனக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் எனக்கு செய்ய போகிறார். அது ஒரு பெரிய காரியம். 4வது, அவர் எனக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? மகிழ்ந்து கலிகூற பண்ண போகிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் என்னை மகிழ்ந்து கலிகூற பண்ண போகிறார். அந்த காரியத்தை, அந்த பெரிய காரியத்தை, அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்குள்ள கொடுக்க போகிறார். 5வது, அவர் எனக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? எனக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். எந்த மனுஷன் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி யுத்தத்தில் அவன் ஜெயிச்சானோ, அதே மனுஷன்ட்ட ஆண்டவர் எனக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். நான் சும்மா நின்று பார்க்க போறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் அவன் எடுத்துக்கொண்ட அந்த வெற்றியை திரும்ப கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுப்பார். அவர் யுத்தம் பண்ண
பண்ணுவார். அது ஒரு பெரிய காரியம். ஆறாவது, அவர் எனக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? மென்மேலும் அவர் என்னை பலப்படுத்துவார். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் என் மேல அவர் பொழிய பண்ணுவார். இந்த டிசம்பர் மாதம் பல தேவைகள், பல நெருக்கங்கள், பல காரியத்துக்காக கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். பரவாயில்லை, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த மாதத்தில் நான் மென்மேலும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுவதாக அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஏழாவது, ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பெரிய காரியம், உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத, உன் சிந்தனையிலேயே யோசித்து பார்க்காத, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உன் கண்ணில் பார்த்த பாரு, அப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு கர்த்தர் நடக்க வைக்க போகிறார். இந்த டிசம்பர் மாதம் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. சாயங்கால ஜெபத்தில் உங்களை நான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி ஜெபத்தில் நடத்துவேன். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சாயங்காலம் ஜெபிப்பதற்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் இணைந்து அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் ஆண்டவருக்காக பிரயாசப்படுங்க. கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட அத்தனை பிரயாசத்துக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு நல்ல பிரதிபலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் அப்படியே எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் எழுப்பி நின்று அப்படியே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம், ஒரு 2 நிமிஷம் உங்களை அப்படி ஜெபத்தில் நடத்த போகிறேன். எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பட்ட ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் தேவன் அதற்குரிய பலனை இன்னைக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு மகதலேனா மரியாளுக்கு அவ பட்ட ஒரு சின்ன பிரயாசம் தான், ஆனால் கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்த உடனே முதல் முறையாக அவளுக்கு தரிசனமானாரு. அந்த பலனை கொடுத்தார் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மகதலேனா மரியாளை குறித்து நம்ம பேசுகிறோம். அவள் பட்ட ஒரு சின்ன பிரயாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல உன் பிரயாசத்தை கர்த்தர் மறந்து போகலை. உன் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுங்கப்பா. சொல்லுங்க. சிரேனை ஊரானாகிய சீமோன், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சுமந்து போன அந்த சிலுவையை 20 மீட்டர் தூரம் தான் அவன் சுமந்து போனான். ஆனால் அந்த 20 மீட்டர் தூரத்தை அவன் சுமந்து போனதுனால கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அதே போல இன்றைக்கு இந்த காலையில் அல்லேலூயா, நீ படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து உனக்கு இந்த மாதத்தில் தேவன் நல்ல பலனை கொடுக்க போகிறார். 2024 மாதம் வருடத்தில் நீங்கள் எத்தனை பிரயாசப்பட்டீங்க, எத்தனை பிரயாசப்பட்டீங்க ஆண்டவருக்காக, எத்தனை பிரயாசம், ஆலயத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பிரயாசம், அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுவதற்கு எத்தனை பிரயாசம், அல்லேலூயா, எத்தனை எதிர்ப்பு, எத்தனை போராட்டம், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதிலெல்லாம் பிரயாசம் எடுத்தீங்கல்ல, பிரயாசம் எடுத்தீங்கல்ல. ஊழியத்துக்காக நீ செய்த போது எத்தனை பேர் எதெல்லாம் சொன்னாங்க, எதெல்லாம் உனக்கு பேசப்பட்டுச்சு. ஏன் இப்படி கோயிலுன்னு சாகுற, அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. ஏன் ஊழியத்துக்காக இப்படி கொடுக்கிற அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. நம்ம பிள்ளைங்களே சொன்னாங்கல்ல. அல்லேலூயா. ஆனால் அதன் மத்தியிலையும் அவருக்காக நான் கொடுக்கணும்னு கொடுத்தீங்க பாருங்க. அந்த பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் மறக்கல. ஆண்டவர் டிசம்பர் மாதம் வாக்கு பண்றாரு, அந்த பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்து இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன். நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த 12வது மாதத்தில் அல்லேலூயா, இந்த 7 விதமான பெரிய காரியத்தையும் இயேசு உனக்கு கொடுக்க போகிறார். பரலோகத்தை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா கர்த்தர் இன்றைக்கு இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எழுதுகிறார். உங்க பேரை அவருடைய ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பேரை அவர் எழுதுகிறார். பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தர் இலவசமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த ரட்சிப்பில் நிலைத்து நிற்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த மாதத்தில் நீங்க மகிழ்ந்து களிகூற போறீங்க. பயப்படாதங்க. நீங்க இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மகிழ்ந்து களிகூற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சேதப்படுத்திய அந்த வெட்டுக்கிளிகள், அல்லேலூயா, முசுக்கட்ட பூச்சிகள், சேதப்படுத்திய அல்லேலூயா ஒவ்வொரு காரியத்தினுடைய அந்த சேதப்படுத்திய அந்த விளைவை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் திரும்பவும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை அழிச்சிச்சோ, எதெல்லாம் உங்களை அழித்து போட்டதோ அதனுடைய விளைவை இந்த 12வது
மாதத்துல நான் உனக்கு கொடுப்பேன். சம்பூரணமா சாப்பிட்டு சம்பூரணமா திருப்தியா இருந்து உன் தேவனாகிய கர்த்தர் அந்த மாதத்துல நீ துதிக்க போகிற. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். நீ மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. எதெல்லாம் உனக்கு நஷ்டமா பார்த்தியோ கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு லாபமாய் மாற்றி கொடுக்கிறார். உனக்கு லாபமாய் மாற்றி கொடுக்கிறார். லாபமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். வரவேண்டிய பணங்கள் இந்த டிசம்பர் மாதம் வந்து கிடைக்கும். கர்த்தர் உனக்கு வந்து கிடைக்க பண்ணுவார். கொடுக்கக்கூடியவன் அவனே வந்து உன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பான். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து இந்த மாதத்தில் அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன? எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக இந்த மாதத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். எத்தனை பேர் உன் யுத்தத்தில் ஜெயிச்சாங்களோ அந்த வெற்றியை கர்த்தர் போய் யுத்தம் செய்து அந்த வெற்றியை திரும்ப உனக்கு கையில கொண்டு வந்து கொடுப்பார். வெற்றியை பாப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெற்றி பெறுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உனக்கு வெற்றி உண்டு. நான் யுத்தம் செய்வேன். நீ மென்மேலும் பலப்படுவாய். மென்மேலும் கர்த்தர் உன்னை பலப்பட வைப்பார். அல்லேலூயா. இருக்கிற நிலைமையில் அல்ல, இப்போ இருக்கிறதை பார்க்கலையோ இன்னும் அதிகமாய் கர்த்தர் உன்னை வளர்ச்சியின் பாதையில கொண்டு வருவார். ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி வரும். ஊழியம் செய்கிறதுல ஒரு வளர்ச்சி வரும். சபையில இன்னும் மென்மேலும் பலப்படுத்தப்படுவோம். உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் மென்மேலும் வரும். உன் சரீரத்தில் சுகத்தை கர்த்தர் மென்மேலும் வர பண்ணுவார். எல்லாரும் இணைந்து, எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு சொல்லுங்க, நான் மென்மேலும் பலப்படுவேன். கர்த்தரனை பலப்படுத்துவார். கர்த்தரனை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. அறியாத எட்டாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இப்படிப்பட்ட நன்மையினால் இன்னைக்கு எங்க பிள்ளைகளை நீ நிரப்பணும்னு சொல்லி உடைய ஊழியக்காரன் பலிபீடத்தில் இருந்து இன்னைக்கு எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.